எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, மாடர்ன் ஃபுட் உங்க டிஎன்ஏ எப்படி டம்ப் பண்ணுது. ஸோ அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஃபுட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது ஃபுட் நமக்கு எந்தெந்த சோர்சஸ்லேருந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி ஃபுட்ஸ் உங்க டிஎன்ஏ டம்ப் பண்ணுது. அதாவது ஆக்டிவேட் ஆகாம தடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம 3 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபுட் நமக்கு எந்தெந்த சோர்சஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ். அதாவது காட்டுல, மலைகள்ல மனிதர்கள் விவசாயம் எந்த ஒரு விவசாயம் பண்ணாம, எந்த ஒரு பயிர்கள், விதைகள் விதைக்காம, இந்த யானை சாணம் போடும். அப்புறம் பறவைகள் எச்சம் போடும். ஸோ இதன் மூலமா ஒரு பெரிய காடே இருக்கும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள், செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகள், அப்புறம் கிழங்குகள், இதெல்லாம் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? இதுல மனிதர்களோட உந்து சக்தி எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கையா மனிதர்களோட எந்த ஒரு உந்து சக்தி, எந்த ஒரு ஆக்ஷன் இல்லாம நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேங்களா? இதுல இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் ஒரு பக்கம். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா நேச்சுரலா பண்ணக்கூடிய செலக்டிவான பண்ணக்கூடிய ட்ரீ ஃபார்மிங். இதுல செலக்டிவ் ப்ரீடிங் இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது இப்போ காட்டுல மலைகள்ல வாழ்ற மனிதர்கள் ஸோ ஒரு சில உணவுகள் சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு 4 பெரிஸ் சாப்பிட்றேன்னு வைங்களேன். ஸோ அந்த 4 பெரிஸ்ல ஒரு 2 பெரிஸ் எனக்கு டேஸ்டா இருக்கு. மற்ற எல்லாத்தோடையும் நான் டேஸ்டா ஃபீல் பண்றேன்னா அந்த 2 செலக்டிவா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்படி நான் டெய்லி பெரிஸ் நிறைய பெரிஸ் சாப்பிட்டுட்டே இருக்கேன். அதுல எனக்கு எதெல்லாம் டேஸ்டா ஃபீல் ஆகுதோ அந்த பர்டிகுலர் பெரிஸை மட்டும் நான் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதை மட்டும் அந்த சீடை மட்டும் நான் விதைச்சு ஸோ அந்த மாதிரியே எனக்கு எல்லா பழங்களும் கிடைக்கணும். ஸோ நான் சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மற்றெல்லாம் அதே மாதிரி கிடைக்கணும்னு நான் சொல்லிட்டு அந்த மாதிரியே விதைக்கிறேன்னா அது ஒன் டைப் ஆஃப் ஃபார்மிங். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா செயற்கையாக எந்த ஒரு உரமும் பயன்படுத்தலை, எந்த ஒரு பூச்சி மருந்து பயன்படுத்தலை, டிஎன்ஏ ஜெனட்டிக்கலாக எதுவுமே மாடிஃபை பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போ மரபணு மாற்றப்பட்ட விதைகள்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படலை. இந்த 2 கேட்டகரி வரைக்கும் ஓகே. ஸோ இதைத்தான் மனிதர்கள் மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸோ காட்டில் ட்ரைப்ஸாக இருந்த வரைக்கும் இதை தான் சாப்பிட்டு வந்தாங்க. ஓகேங்க? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தேர்டு தான் அக்ரிகல்ச்சர் ஒன்று வருது, விவசாயம். ஸோ இந்த விவசாயத்தில் வரக்கூடிய உணவுகள் எல்லாம் இயற்கையானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு காலத்தில் மலைநெல் இருந்துச்சு, அது இயற்கையானது, அதுக்கு சத்துக்கள் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவதானியங்கள், ஓகேங்களா, அப்புறம் திணை, இதெல்லாம் சத்துக்கள் நிறைய இருக்கும். இதை எடுத்துக்கிட்டா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இந்த காட்டெல்லாம் அடிச்சு தரையை ஒரு சமதளமாக்கி அதுக்கப்புறம் அதில் விதைச்சு அப்புறம் ஒரு சீசன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஸோ இந்த ஒரு விவசாய மெத்தட் இருக்குல்ல, ஸோ இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் ஆனால் கிடையாது. இந்த அரிசின்னு ஒன்று வந்த பிறகு, அதாவது மழை நெல் நம்ம இந்த தரை நிலத்தில் விதைக்கக்கூடிய அரிசி, அதுக்கப்புறம் வந்த உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் டிஎன்ஏ டம்ப் பண்ணுறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ காடுகள் மலைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், ஸோ அங்கே விதைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுன்னா எர்த்தில் இருக்கிற மினரல்ஸை எடுத்துக்கிறோம். ஸோ அது விளையுது, அதை சாப்பிட்டாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. பட் இப்போ இந்த மருத நிலம் வந்துட்டோம் பார்த்தீங்களா, இந்த மருத நிலத்தில் இங்கே விவசாயம் பண்ணி வரக்கூடிய இந்த அரிசி, இந்த திணை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எர்த்தில் இருக்கிற மினரல்ஸ் எடுத்துக்காது. ஸோ எர்த்தில் இருக்கிற மினரல்ஸ் எடுத்துக்காதனால அதை சாப்பிடும்போது உங்க பசி ஆறும், ஆனா அதுல இருக்கிற சத்து உங்களுக்கு கிடைக்காது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அரிசியெல்லாம் கெடுதல், சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வரும், அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஓகேங்களா? இப்போ இங்க விளையக்கூடிய அரிசி எடுத்துக்கிட்டா நீங்க ஒரு நார்மல் ஹெல்த்ல இருப்பீங்க, நார்மலா இருப்பீங்க. ஆனா ஒரு சூப்பர் ஹியூமன் லெவல் ஸ்ட்ரென்த்துக்கு உங்களுக்கு கொண்டு போகாது. ஓகேங்களா? பசியா இருக்கும், ஆனா உங்களுக்கு எனர்ஜி கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ விவசாயம்ன்றது நம்ம ஒரு 10,000 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வரலாறு பக்கம் போனோம்னா இந்த மாதிரி விவசாயம் பண்றதுக்காகவே காட்டை அழிச்சு ஸோ நாகரிகமயம் ஆனது நடக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு மன்னராட்சியெல்லாம் எப்போ தொடங்குச்சோ அப்போ தான் எல்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ ட்ரைபலா வாழ்ந்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கலை. ஓகேங்களா? அது வரைக்கும் டிஎன்ஏ ஸோ நல்லபடியாக தான் இருந்துச்சு. டிஎன்ஏ நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்ச பிறகு, இந்த செயற்கையாக இந்த விவசாயம் ஒன்று ஆரம்பிச்ச பிறகு தான் ஸோ நம்மளோட டிஎன்ஏ டம்ப் ஆச்சு. ஏன்னா இந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஸோ நம்ம நிறைய நம்ம அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த ரசவாதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பழனியில் இருக்கிற சிலையெல்லாம் ஒரு நவபாஷான சிலை. ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அக்ரிகல்ச்சரு,
பயாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வச்சிருந்தாங்க அப்பவே. ஸோ இந்த அரிசி, இந்த அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்தது எதுக்குன்னா, ஸோ மனிதர்களோட டிஎன்ஏவை டம்ப் பண்ணி, ஸோ அவங்களோட கடந்த கால நிகழ்வுகள், ஸோ அந்த பலம் அதெல்லாம் இல்லாம, ஸோ ஒரு டிபெண்டன்ட் லைஃப் ஸ்டைல் வாழ வைக்கணும். ஸோ நமக்கு கீழே எப்பவுமே கெஞ்சி ஒரு அடிமையா இருக்கணும், நம்மளை டிபெண்ட் பண்ணியே வாழணும், சுயமா யோசிக்க கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு இந்த அக்ரிகல்ச்சர் ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காட்டுல இருந்து எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு பணம் செலவு பண்ணணும், எந்த ஒரு இயற்கையை அழிக்கணும், மரத்தை வெட்டணும், காட்டு அழிக்கணும் தேவையில்லை. ஓகேங்களா? அதாவது அது வரைக்கும் வந்து டிஎன்ஏ வந்து கரெக்டா இருந்துச்சு. இந்த அக்ரிகல்ச்சர் வந்த பிறகு இங்க இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு டிஎன்ஏ வந்து டம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன்ஏ டம்ப் ஆனா என்ன நடக்கும் அப்படின்றது சொல்லிடுறேன். உங்க டிஎன்ஏல வந்து உங்க முன்னோர்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். முன்னோர்களோட வாழ்ந்த ஹிஸ்ட்ரி, அவங்க என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டாங்க, ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன இருந்துச்சு, அவங்களோட வியாதிகள் என்ன, இது எல்லாமே டிஎன்ஏல வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? எல்லா உயிரினங்களுக்குமே ஸோ தங்களோட பாஸ்ட் மெமரிஸை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டிஎன்ஏல வந்து இருக்கும். ஸோ மனிதர்கள் வந்து இந்த விவசாயம் ஆரம்பிச்ச பிறகு எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா உணவுகள். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விஷயங்களை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ற தன்மையை வந்து இழந்துட்டோம். இதெல்லாம் வந்து 100 வருஷமோ பிரிட்டிஷ் வந்த பிறகோ அப்படிலாம் நடந்தது கிடையாது. எல்லாம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சேர சோழ பாண்டியர்கள் காலகட்டத்திலே இதெல்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ எனக்கு வரலாறே தெரியலன்னா என்ன நடப்பேன், இன்னைக்கு வந்து என்கிட்ட யார் ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அதுதான் நான் நம்புவேன். இப்போ வரலாறு தெரிஞ்சா அந்த இடத்துல வந்து ஒரு மன்னராட்சியோ வேற எதுவுமே வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ மன்னராட்சி வந்து நம்ம அடிமையா ஆக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உணவுக்கு வந்தனால தான் நம்ம வந்து அடிமையாகும். ஸோ நம்மளோட டிஎன்ஏ வந்து ஆக்சஸ் பண்ண முடியல, முன்னோர்கள் பற்றின விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியல. ஓகேங்களா? இது மாதிரிலாம் நடந்தது. ஓகேங்களா? இப்போ காடுகள்லையும் மலைகள்லையும் வாழ்ந்த வரைக்கும் ஸோ நமக்கு இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு இருந்துச்சு. ஸோ நல்ல உணவுகள் இருந்துச்சு, நிம்மதியான வாழ்க்கை, ஸோ நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மருந்து லைஃப் ஸ்டைல், சிட்டி லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக மாறிடுச்சு. ஓகேங்களா? செயற்கையாக மாறினதை விட அது எதுவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல நிம்மதியோ ஆரோக்கியத்தையோ வந்து கொடுக்கல. எப்பவுமே ஒரு ரேட் ரேஸில் ஓடிக்கிட்டே இருப்போம், பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டு இருப்போம், உணவுக்கு கையேந்தணும். அப்போ அங்கெல்லாம் வந்து இயற்கையாக உங்களால் எந்த விதையும் எடுக்க முடியாது. அரசர்கிட்டயோ ஒரு வணிகர் ட்ரேடர்கிட்டயோ தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் எல்லாமே. இப்போ இந்த ட்ரீ வந்து பாருங்க, இது பேர் வந்து பாபாப் ட்ரீ. இந்த ட்ரீ வந்து இப்போ 1000 வருஷத்துக்கு மேலே ஆகி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒரு 60 பேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இந்த இடத்துல வந்து வாழ முடியும். இதுக்கு வந்து ஏதாவது செயற்கையாக ஏதாவது பண்ணுவோமா, செயற்கையாக ஏதாவது டிஎன்ஏ வந்து மரபணு மாற்றப்பட்டோமா, இல்லை வந்து இயற்கையை அழிச்சோமா, எதுவுமே பண்ணல. ஒரு பைசா கூட செலவு பண்ணல. இயற்கையாக ஒரு மரம் இருந்துச்சு. ஸோ அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அழகாக நல்ல ஷெல்டரு, நல்ல ஒரு ஷெல்டர், குடியிருக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான இடம் வந்து இருக்குது. அதே போல் 1,20,000 லிட்டர் தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு தன்மை வந்து இருக்குது. இது மாதிரி எத்தனை மரங்கள் இருந்திருக்கும் இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வரதுக்கு முன்னாடி? எல்லாத்தையும் திட்டமிட்டு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு வீடு வந்து 50 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டுறீங்க. இந்த வீடு வந்து ஒரு 100 வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது. ஒரு சில 120 வருஷம் இருக்கும், அதுவும் பாலடைஞ்சு அந்த தன்மைக்கு வந்து மாறிடும். ஓகேங்களா? இப்போ இயற்கையாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உந்து சக்தி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக நிற்குது, ஸ்ட்ராங்காக நிற்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா குழுக்குழும் நல்லா கூலிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த 5 திணைகள் வந்து பாருங்களேன். இப்போ நீங்கள் 5 திணைகள் இருக்கு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை பற்றி உங்களுக்கு தேடினீங்கன்னா ஒரு சில சார்ட் மாதிரி கிடைக்கும். அதாவது எந்தெந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டாங்க, என்ன தொழில் செஞ்சாங்க, அவங்களோட கணவன் மனைவி வாழ்க்கை, அந்த திணைகளில் கணவன் மனைவியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ இதில் இந்த குறிஞ்சி முல்லை இருக்கு பார்த்தீங்களா, மலைகள் காடுகளில் வாழ்ந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகள் நல்லா அறிமுகமாக இருந்தாங்க. ஸோ இந்த சார்ட்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு குறிஞ்சி மலை பகுதியில் வாழ்ந்த கணவன் மனைவிகள் நல்லா உணர்வு, ஸோ நல்லா இன்டிமசி இருக்கும், ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஸோ நிம்மதியாக வந்து வாழ்ந்தாங்க. இப்போ அப்படியே காடு வரும்போது பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ காலையில் வேட்டைக்கு போவார், இல்லை ஏதாவது விறகு பொறுக்க போவார். ஸோ போயிட்டு வந்து எப்படா வீட்டுக்கு வருவார், பட் சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவார். அந்த பிரிவு வந்து ரொம்ப நேரம் இருக்காது, நீடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையும் நல்லா நிம்மதியாக வந்து இருந்துச்சு. இந்த மருந்து நிறுத்த பார்த்தீங்கன்னா மருந்து நிறுத்த சண்டை போட்டுக்கிட்டே தான் கணவன் மனைவி. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இல்லாத ஒரு சந்தோஷத்தை தேடி, மாயையை தேடி ஓட ஆரம்பித்தோம். ஸோ நம்மளோட பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறதுக்காக பொருள் ஈட்டணும், வாழ்கிறதுக்காக பணம் சம்பாதிக்கணுன்றதை தாண்டி பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வாழ்கிறோம், அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நம்ம பர்பஸே மறந்து ஒரு கார்பரேட்டுக்காகவோ இல்லை ஒரு
நாட்டு ஆளுற அரசனுக்காகவோ யாரோ ஒருத்தருக்காண்டி ஒரு பெருமைக்காண்டி பெருமைக்கு எருவம் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ண வச்சுட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மருத நிலத்துல வந்து பிறகு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் போச்சு, பொருளாதாரமும் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஸோ எல்லாரும் வசதியாக இருந்திருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இருக்கிற வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, சாப்பிட்ற உணவும் நல்லா இருக்காது, குடிக்கிற தண்ணியும் நல்லா இருக்காது. கணவன் மனைவி வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு அடியாது. ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம சாதாரண ஒரு உணவுலேருந்து ஆரம்பிச்சோம், டிஎன்ஏ பற்றி பேச ஆரம்பிச்சோம், எங்கே வரைக்கும் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸு இதை பற்றி இதுக்குள்ள போகிறதுக்குலாம் நமக்கு ஐடியாவே இல்லை. நம்ம வந்து ஹிஸ்ட்ரி இதை பற்றி ஏன் பேசுகிறேன்னா ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மன்னர்கள் வரைக்கும் நான் ஏன் போயிட்டு வரேன்னா அதான் ரீசன். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இது ஒரு டைம் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் இதுலேருந்து ஃபிக்ஸ் பண்ணி இதுலேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் எங்கள் ஹிஸ்ட்ரி சிலப்பதிகாரம் வரைக்கும் போயிட்டு வரேன், தொல்காப்பியம் வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த மருத நிலம் இந்த சிட்டி லைஃப் ஸ்டைல் வந்த பிறகு தான் நம்மளோட உணவு, ஆரோக்கியம், நம்மளோட ஆயுள் காலம் வந்துச்சு. 9 அடி இருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா 6 அடி வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ நான்லாம் ஸோ 5 அடி 4 அங்குலம் இருக்கேன். இப்போ ஒரு சில பேர் வந்து 6 அடி இருப்பாங்க, இந்தியாவில் 6 அடி 7 அடியெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். இந்த கிரேட் காலி இந்த மாதிரி ரெஸ்லர் தான் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் 7 அடி இது மாதிரிலாம் இருப்பாங்க. பட் ஆனால் அக்ரிகல்ச்சர் வரதுக்கு முன்னாடி 9 அடி 6 அங்குலம் தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளை டம்ப் பண்ணியிருக்குன்னு பாருங்க, உடல் அளவில், மனதளவில், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்மளை டம்ப் பண்ணியிருக்கு. ஸோ இதை இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகும். ஃபிக்ஸ் பண்ணலைன்னா இன்னும் நம்ம வீக்காக தான் போயிட்டு இருப்போம். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம அளவுக்கு வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பாங்களான்னு தெரியல. ஸோ இப்போ இருந்தே வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உங்கள் குழந்தைகள் வந்து என்னென்ன உணவுகள் சாப்பிடுது, பீஸா, பர்கர், இதை பற்றிலாம் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இதை பற்றி நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணுன்றக்காண்டி தான் ஸோ இந்த டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம். இது வந்து உணவு வந்து டிஎன்ஏவை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க, சீரியஸாக எடுத்துப்பீங்கன்றக்காண்டி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்படி ஒரு சுயநலமான ஒரு கூட்டம் ஸோ அனைத்து மக்களையும் கட்டுப்படுத்தணுன்றக்காண்டி இயற்கையை அழித்து நாகரிகமயப்படுத்தி ஸோ இயற்கையாக ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நாகரிக வளர்ச்சி நகரத்துக்குள்ள கூப்பிட்டு வந்து ஸோ இன்னைக்கு வந்து அடிமைகளாக நம்மளை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது உங்கள் உடம்பு வந்து எந்த மாதிரி உணவுகளை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டாங்களோ அந்த உணவுகளை தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ அண்டார்டிகால இருந்து நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஸோ அவனுக்கு வந்து வாழைப்பழத்தை கொடுக்குறேன்னு வைங்களேன், அவர் உடம்புல வந்து அவர் உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றது ரெண்டாவது. உங்கள் லிவர் வந்து எப்படி பார்க்கணும்னா ஸோ உங்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இப்போ இந்த வாழைப்பழம் வந்து அது முன்னோர்கள் வந்து சாப்பிட்ருக்காங்களா, ஸோ டிஎன்ஏல அதுக்கேற்ற ட்ரேசஸ் வந்து இருக்கா, அதுக்கேற்ற ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கா அப்படி வந்து பார்க்கணும். ஸோ அப்படி வந்து ரெக்கார்டு இருந்துச்சு, நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தவங்க வாழைப்பழம் சாப்பிட்ருக்காங்கன்னா அந்த வாழைப்பழத்தை வந்து உடம்புல அலோவ் பண்ணணும். அதாவது அதில் இருக்கிற சத்துக்களை வந்து உடம்புக்கு வந்து கிடைக்க செய்து அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து அனுப்பும். ஓகேங்களா? இப்போது அந்த அண்டார்டிகாவை சேர்ந்த ஒரு ஆள் அவங்க முன்னோர் வந்து வாழைப்பழத்தையே பார்த்ததில்லை, சாப்பிட்டதே இல்லைன்னா என்ன நடக்கும்னா அந்த வாழைப்பழத்தில் இருக்க சத்து உடம்புக்கு கிடைக்காது. லிவர் வந்து ஒன்று வாமிட் மூலமாக வெளியே தள்ள ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒன்று மேல் வழியாக தள்ளணும், இல்லாட்டி கீழ் வழியாக டைஜஷன் ப்ராசஸ் தள்ளி விட்டு ரெஸ்ட் ரூம் வழியாக போகும். ஓகேங்களா? இதுதான் வந்து லிவர் வந்து பண்ணக்கூடிய வேலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே இதை நம்ம மக்களுக்கு பொருத்தி பாருங்க. இப்போ நம்ம வந்து பாரம்பரியமாக ஒரு சில உணவுகள் சாப்பிட்டு வந்திருக்கோம். காடுகளில் மலைகளில் வாழ்த்த வரைக்கும் ஒரு சில பழங்கள், தேன் சாப்பிட்ருப்போம், கிழங்கு சாப்பிட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அரிசி வந்து என்னதான் டிஎன்ஏ மரபணு மாற்றப்பட்டதாக இருந்தாலும் 10,000 வருஷமாக சாப்பிட்டு அது வந்து பழகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் புதுசாக வந்து மைதான்னு ஒரு உணவு முறைக்கு போகிறீங்க, அப்போ போகும்போது என்ன ஆகும், லிவர் என்ன பண்ணும், ஸோ லிவர் வந்து இது புதுசாக இருக்கே, இது வந்து இது வரைக்கும் ஆன்செஸ்டர் பிளட் லைன் யாருமே சாப்பிடலையே, அப்போ வந்து அதில் இருக்கிற சத்தை வந்து உடம்புக்கு கிடைக்க கூடாது, நேராக டைஜஷன் தள்ளி விடும். ஓகேங்களா? இது அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள், நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா மாடர்ன் ஃபுட்ஸ்க்கு பொருத்தி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நல்ல விஷயமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நல்ல விஷயமா இருக்கிற வரைக்கும் அது ஒரு நீங்கள் இப்போ இந்தியாவிலே விளையாத ஒரு பழத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த பழம் நல்ல பழமாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் ரெகுலராக ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க பழக்கப்பட்டுரும். அப்புறம் அதில் இருக்கிற சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் சாப்பிட்றது எதுவுமே நீங்கள் நல்ல உணவுகள் இல்லை. குறிப்பாக உடம்பு சரியில்லைன்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்க. அந்த டேப்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ், அந்த காம்ப்ளன்ஸ்லாம் அவங்க ஆன்செஸ்டர் எடுத்துருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. ரைட்? ஸோ அப்போ வந்து நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு ஒரு டேப்லெட் வந்து எடுக்கிறீங்கன்னா அந்த டேப்லெட்டும் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து வேலை செய்யாது, எடுத்த உடனே வேலை செய்யாது. அப்போ வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எனக்கு சுகர் இருக்குது, நான் சுகர் டேப்லெட் எடுக்கிறேன்,
எனக்கு வந்து சுகர் கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அதுக்கு நான் டேப்லெட் எடுக்கிறேன், அதுக்கு குறையுது, ப்ரெஷர் வந்து குறையுது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. பட் இது வந்து அப்படி ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரோட ஆர்கன்ஸோட வீரியம் வந்து எந்த அளவுக்கு எல்லாம் பொட்டென்ஷியல் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு லிவர் தடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு வந்து நீங்கள் ப்ரெஷர் டேப்லெட் எடுக்கிறீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில், 2 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஷர் குறையவே இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 40 எம்ஜி ஒரு 40 எம்ஜி கொடுக்குறாரு வைங்களேன், டாக்டர் வந்து 40 எம்ஜி கொடுக்குறாரு. 40 எம்ஜி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து 1 எம்ஜி கூட உங்கள் உடம்புக்கு போக லிவர் வந்து டைஜஷன் தள்ளி விட்டுரும், வெளியேற்றி விட்டுரும். இப்போது நீங்கள் வந்து இப்போ டாக்டர்கிட்ட போய் எனக்கு வந்து டேப்லெட் வந்து வேலை செய்யலை, ப்ரெஷர் வந்து குறையல, ஒரு மாதம் கழிச்சு போய் சொல்கிறீங்கன்னா அவர் வந்து அடுத்து 40லேருந்து 50 எம்ஜியாக மாற்றுவார். நம்பர்ஸ் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டோசேஜ் வந்து அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த 50 எம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு லிவர். ஒரு 25 எடுத்துக்கிறோம், 25 டைஜஷனுக்கு தள்ளி விட்டுரும். ஓகேங்களா? ஏன்னா லிவர் வந்து தன்னோட வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பட் நீங்கள் அதை திரும்ப திரும்ப எடுத்து பழக்கப்படுத்தி என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் உடம்புக்கு நீங்களே சூனியம் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி பண்ணுறனால டோசேஜ் தான் அதிகமாகுமே தவிர உங்களோட பிரச்சனைகள் எதுவும் சரியாயில்லை. ரைட்? ஸோ அப்போ வந்து உங்கள் லிவர் வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்படி போய் போய் லிவர் வந்து ஒரு கட்டத்தில் தன்னோட வேலையை செய்கிறது வந்து நிறுத்த ஆரம்பிக்கும். ஸோ அதோட வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, ஸோ நீங்கள் இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஜங்க் ஃபுட்ஸு, டேப்லெட்ஸு, அதோட கழிவுகள்லாம் உங்கள் உடம்புல வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ உடம்புல ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சு ஸோ இடமே வந்து பத்தாத அளவுக்கு போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாதியும் வரும். டயபெட்டிஸ்லேருந்து கேன்சர் வரைக்கும் வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஸோ உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து வெளியேறல, ஒரு குறிப்பிட்ட பகுதி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. வேர்வை வழியாக வெளியேறணும், அதே வெளியேற விட்டுறது இல்லை. ஓகேங்களா? ஒன்று ரெஸ்ட் ரூம் வழியாக வெளியேறணும், அதுவும் வெளியேற விட்டுறது இல்லை. ஸோ இப்படி வந்து டாக்ஸின்ஸ்லாம் உடம்புலேயே சேர்றதுனால தான் உங்களுக்கு வந்து நிறைய வியாதிகள் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த விவசாயத்தினால வரக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு காடுகள் மலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. ஓகேங்களா? அதில் யோகா ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ஸோ உங்களோட நரம்பு மண்டலம்லாம் நல்லா ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, உடற்பயிற்சி செய்கிறவங்க ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வீரியமாக வேலை செய்கிறது கிடையாது. உடம்புல இருக்கிற பாகங்கள், மூளை, ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்க ஆரம்பித்தோம்னாலே கொஞ்சம் அந்த டிஎன்ஏ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ டிஎன்ஏ சொல்லல, அப்படி என்னதான் இருக்குது அந்த டிஎன்ஏல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து 7ஆம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க. 7ஆம் அறிவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ ஒரு சில அதை வந்து ஃபிக்ஷனாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற கான்செப்ட் படி அவர் ஒரு லேபில் கொண்டு போய் வைப்பாங்க, உடம்புல ஃபுல்லாக ஃபயராக மாட்டி வச்சுட்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கடந்த கால மெமரிஸ் தான் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து படத்தில் காட்டப்பட்ட விஷயம். நிஜத்தில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போது டார்க் மெடிடேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு டார்க்கான பிளேஸில் ஒரு சொட்டு கூட லைட் இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அங்கே வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். டைரெக்டாக பார்க்க முடியாட்டியும் கனவுகள் மூலமாக தெரிய ஆரம்பிக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்கள் டார்க் மெடிடேஷனே பண்ணல, பட் வந்து நல்லா நைட்டு வந்து தூங்குறீங்க, நல்லா ஒரு இருட்டான ஒரு ரூமில் தூங்குறீங்க, மினி பல்ப் எதுவுமே போடாமல், ஸோ ஒரு கும் இருட்டாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல தூங்குறீங்கனாலும் உங்களே அறியாமல் நீங்கள் டார்க் மெடிடேஷன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சில கைடன்சஸ்லாம் வரும். ஸோ உங்கள் மனசாட்சியை உங்ககிட்ட பேசும். ஒரு சில விஷயங்கள், தகவல்கள் வந்து கனவுகள் மூலமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இருட்டில் வந்து எல்லா வேவ்ஸும் ஈஸியாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போது லைட் இருக்குது, இப்போ வந்து லைட் போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகும், டிஸ்ட்ராக்ட் ஆகும். பட் ஒரு இருட்டான பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸ்லாம் நல்லா டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேங்களா? அப்போது அதனால தான் வந்து சித்தர்கள் இந்த மாதிரி ஞானிகள்லாம் புகைக்குள்ள காட்டில் போய் தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது வெளிச்சம் வந்து வரக்கூடாது, சூரிய வெளிச்சமோ இல்லை செயற்கையாக பயன்படுத்தக்கூடிய ஒளி, ஸோ இந்த வெளிச்சங்கள்லாம் வராத இடத்துல ஸோ இந்த வேவ்ஸ் வந்து ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ மனிதனோட மூளை வந்து எண்ண அலைகளை உருவாக்குற கருவி, தாட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ண அலைகளை உருவாக்குற கருவி தான் மனிதனோட மூளை. ஸோ இங்கே பீனியல் கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீனியல் கிளாண்டில் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் இருக்குது, அப்புறம் வந்து செல்ஃபோன் டவரில் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்களா, அதுக்கு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா அந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ் தான். இப்போது இந்த ரேடியோ வேவ்ஸு, இந்த செல்ஃபோன் டவர்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் இதெல்லாம் வேவ்ஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்குது, அலைகள் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இந்த அலைகளை வந்து உள்வாங்கி ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது, அதை வந்து மீடியா வந்து கன்சியூம் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க.
அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ் வந்து எல்லாத்துலயும் இருக்கு. மெமரி கார்டில் இருக்கு, சிம் கார்டில் இருக்கு, எல்லாத்துலயும் வந்து இருக்கு. இதே தான் பிரெயின்ல இருக்கு. ஒரு கேட்ஜெட்டால பண்ணக்கூடிய விஷயத்த மனுஷனோட பிரெயினால பண்ண முடியாதா என்ன? ஓகேங்களா? ஒரு காலத்துல பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கு பேர் தான் குலதெய்வ வழிபாடு. ஓகேங்களா? குலதெய்வ கோயிலுக்கு போறதே எதுக்குன்னா, இப்போ அது ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிட்டானா என்ன நடக்கும்னா, உடம்பு அழிஞ்சிடும். பட் அந்த தாட் வேவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேவ்ஸ் வந்து என்னைக்குமே அழியாது. அந்த வேவ்ஸ் வந்து சுத்திட்டு தான் இருக்கும். அது குறிப்பா அந்த பர்சன் வந்து இறந்து போன இடத்துல அதிகமா சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வேவ்ஸை வந்து யார் வந்து ரிசீவ் பண்றாங்களோ, யாரோட பிரெயின் வந்து அந்த வேவ்ஸ் அப்சர்வ் பண்ணுதோ, அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனோட மெமரிஸ் அதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஹிஸ்டரியில வந்து நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா, இன்னும் நிறைய நிறைய பேர் நம்ப மாட்டோம். சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அது வந்து நம்மளை ஆட்சி பண்றவங்களுக்கு வந்து பிடிக்காது. இதனால தான் இதை வந்து அப்பவே கண்டுபிடிச்சு நம்ம மன்னர்கள்லாம் கண்டுபிடிச்சு, ஸோ ரூட் வேவ் தெரிஞ்சுக்க கூடாதுன்னா லைஃப் ஸ்டைல்ல இருந்து, உடுத்துற உடையில இருந்து, வாழ்ற இடத்துல இருந்து எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் வரதுக்கு முன்னாடி ஸோ இது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான், ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஏபிசிடி படிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, காலேஜ் படிக்கிறாரு, ஜாபுக்கு போகிறதுக்கு தனி ஸ்கில்ஸ், இப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு தனி நபர் வேற ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த அக்ரிகல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ ஒரு குழந்தை பிறகுன்னா அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன்ல வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லாமே வந்து ஆன்செஸ்டர்ஸ் வந்து எப்படி வாழ்ந்தாங்க எல்லாமே வந்து தெரியும். ஸோ நீங்களாம் வந்து அசஸின்ஸ் கிரீட் கேம்லாம் யங்ஸ்டர்ஸ் விளையாடிருந்தீங்கன்னா தெரியும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மூலமா பாஸ்ட் மெமரிஸை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த அக்ரிகல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி நேச்சுரலாக வாழ்ந்துட்டு இருந்த வரைக்கும் நம்மளால வந்து இயல்பாகவே பார்க்க முடியும். ஸோ அதாவது டார்க்கான ஒரு பிளேஸில் போய் நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க, ஃபிசிக்கல் ஃபார்ம்ல இல்லை. ஸோ அந்த வேவ்ஸ் அவங்களோட மெமரிஸ் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கு. அதாவது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஸோ அவங்க பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸாக தானே எல்லாமே சுற்றிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த வேவ்ஸ் தான் வந்து இருக்கும். அந்த வேவ்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதைத்தான் வந்து சித்தர்கள் பண்ணாங்க, எல்லாருமே பண்ணாங்க. இந்த மாடர்ன் ஃபுட் எடுக்க ஆரம்பித்த பிறகு தான் இந்த ரூட் வே, இந்த மெடிடேஷன்லாம் நம்ம பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டோம். டிஎன்ஏவை வந்து இந்த இந்த நாஸ்தி லைஃப் ஸ்டைல், இந்த ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டனால நம்ம அந்த தன்மையை வந்து இழந்துட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் இது ஆக்டிவாக இருக்குது. மனிதர்கள் தவிர்த்து நாய், பூனை, அப்புறம் காட்டில் வாழக்கூடிய ஓநாய், சிங்கம், புலி, இதுகளுக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பூனை இருக்குன்னா அந்த பூனைக்கு யாருமே வந்து எப்படி நடக்கணும்னு சொல்லி தரல, எப்படி ஓடணும், எப்படி வேட்டையாடணும், எப்படி செவரு தாண்டணும், இது எதுவுமே வந்து சொல்லி தரல. ஓகேங்களா? அது வந்து தாயை விட்டு பிறந்த உடனே புரிஞ்சாலும் அது வேலையை அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து டிஎன்ஏ வந்து ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு டிஎன்ஏ வந்து டம்ப் ஆகுது. அதுக்கு வந்து ஆன்செஸ்டர்ஸ் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வேட்டையாடினாங்க அதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்குமா. ஸோ அதை வச்சு வந்து அப்படியே அதோட லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். இப்போ உங்கள் ஆன்செஸ்டர்ஸ்க்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் தனியாக தேடி போய் கற்றுக்கணும். இப்போ மனிதர்கள் வந்து அப்படிதான் இருந்தாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி காடுகளையும் மலைகளையும் வாழ்ந்துட்டு இருந்த வரைக்கும் ஸோ அவங்க ஆன்செஸ்டர்ஸ் வந்து பார்க்காத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் மட்டும்தான் சித்தர்கள்ட்ட போய் கற்றுப்பாங்க. இல்லாட்டி ஓனாவே தேடுவாங்க, சொந்தமாகவே ரிசர்ச் பண்ணி தேடி தெரிஞ்சுப்பாங்க. அவங்க ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு ஜெனட்டிக் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த லைஃப் ஸ்டைல்லாம் தொடர்ந்து 10,000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? 10,000 வருஷமா இந்த மாடர்ன், இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பித்த பிறகு இந்த தன்மையை வந்து நம்ம இழந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம பழைய லைஃப் ஸ்டைலை மீட்டு எடுக்கணும்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ டார்க்கான ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி அங்கே மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களால் ஸோ அந்த வேவ்ஸ், உங்கள் முன்னோர்களோட வேவ்ஸ் வந்து உங்களால் ரிசீவ் பண்ண முடியும். நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அரிசியெல்லாம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணணும் இல்லை, அவசியம் இல்லை. அரிசி வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அது ஒரு மாடர்ன் ஃபுட்டு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அது ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த டைமில் அரிசின்னு ஒன்று உணவு வந்தப்போ நிறைய பேர் அதை எதிர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த காட்டில் மலைகளில் வாழ்ந்த மக்களுக்கும் இந்த மாடர்ன் சிட்டியில் வாழ்ந்த மக்களுக்கும் ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும், சண்டை பூமி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சேரர்கள் பாருங்களேன், சேரர்கள் வந்து மலையில் வாழ்ந்தாங்க. சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் ஒரு மன்னன். அந்த மன்னனை பற்றி சொல்லும் போது அந்த என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க மெய்கீர்த்தி. அதில் என்ன சொல்றாங்கன்னா 9 அடி 6 அங்குலம் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சேரர்கள் யாரு? அவங்க வந்து இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட் பண்ணவங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க இயற்கையோட வந்தாங்க. மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளான் லீடர் மாதிரி இருந்து மக்கள் வந்து வழி நடத்தினாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த சோழர்கள் பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்னைஸ் தான். இவங்க வந்து இயற்கையை அழிச்சு தான் வந்து சாம்ராஜ்யத்தையும் எழுப்பியிருக்காங்க.
நிறைய பழங்குடி மக்களை வந்து அழிச்சு கொண்டு இனப்படுகொலை பண்ணி இயற்கையை அழிச்சு ஸோ எல்லாரையும் ஒரு தவறான வாழ்வியலுக்குள்ள கொண்டு வந்து தான் சாம்ராஜ்யமே ஆரம்பிச்சாங்க. இப்போ சேரர்கள் வந்து அப்படி இல்லை. இப்போ இது வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகளை வச்சு தான் இந்த சிலப்பதிகாரம் இதெல்லாம் இருக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9 அடி 6 அங்குலம் இருந்தாங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க ஹைட் எப்படி இருந்திருக்கும், வெயிட் எப்படி இருந்திருப்பாங்க, ஸோ அவங்க பிரெயின் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம வந்து டீக்ரேட் ஆகி தான் போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல தான் அப்கிரேட் ஆக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் போகணும்னா ஸோ நல்லா வந்து நான்வெஜ் சாப்பிடணும், நல்லா காய்கறிகள், பழங்கள், அப்புறம் வந்து நவதானியங்கள், முக்கியமாக காடுகள் மலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்க ஆரம்பிங்க. ஸோ இது வந்து உடனே நடக்காட்டியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? இப்போ அரிசி வந்து உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாது. இப்போ அரிசி வந்து மரபணு மாற்றப்பட்டாலும் உங்கள் உடம்புக்கு வந்து எந்த ஒரு வியாதியும் வரப்போகிறது இல்லை. பட் வந்து உங்களை ஒரு சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு கொண்டு போகுது. நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ஸோ நேச்சுரலான உணவுகள் பக்கம் வந்து திரும்ப ஆரம்பிங்க. ஓகேங்களா? எல்லாம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க, மெடிடேஷன் கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகு ஸோ உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைஃப் ஸ்டைல்ஸ் கொண்டு போக முடியும். நம்ம இப்போ மாறிட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதை வந்து கடத்திடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.